நான் ரகு. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து வேலை நிமித்தமாக தெஹிவளையில் ஒரு சிறிய அனெக்ஸ் எடுத்து தங்கியிருக்கிறேன். தனிக்கட்டை வாழ்க்கை. சமைப்பது என்றால் எனக்கு உயிர். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனது அறையிலிருந்து வரும் வாசனை அந்த தெருவையே இருக்கும். எனது அனெக்ஸ் ஒரு பழைய வீட்டின் பின்பகுதியில் இருந்தது. எனக்கு முன்னால் இருந்த அறையில் ஒரு வயதானவர் இருந்தார். அவருக்கு பக்கத்து அறையில், அதாவது மூடியிருந்த அறை எண் 3 யாரும் இல்லை என்றுதான் வீட்டு ஓனர் சொல்லியிருந்தார். ஆனால் சில இரவுகளில் அந்த அறையிலிருந்து மெல்லிய இருமல் சத்தம் கேட்பது போல எனக்கு தோன்றும். ஒரு மழை பெய்த சனிக்கிழமை இரவு. எனக்கு பயங்கரமான பசி. ஊரிலிருந்து அம்மா அனுப்பிய வறுத்த இறைச்சி சரக்கு இருந்தது. உடனே சூப்பர் மார்க்கெட் போய் 1 கிலோ கோழி இறைச்சி வாங்கிக் கொண்டு வந்தேன். எண்ணெய் விட்டு தேவையானதை தாளித்து போட்டு நான் கோழிக்கறி வைக்கும்போது வந்த வாசனை இருக்கிறதே, அது அந்த வீடு முழுவதும் பரவியது. குக்கரில் விசில் வந்ததும் இறக்கி வைத்தேன். அப்போதுதான் கவனித்தேன், பூட்டியிருந்த அந்த அறை எண் 3 கதவுக்கு கீழே ஒரு சிறிய கடதாசி துண்டு அசைந்து உள்ளே இருந்து வெளியே வந்தது. நான் பயந்து போய் அதை எடுத்தேன். அதில் பென்சிலால், "தம்பி, வாசம் ஆளத் தூக்குது. நிறைய நாளாச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. கொஞ்சம் கோழிக்கறி கிடைக்குமா?" என்று எழுதியிருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓனர் இந்த அறையில் யாரும் இல்லை என்றுதானே சொன்னார். ஒருவேளை ஓனருக்குத் தெரியாமல் யாராவது நண்பனை தங்க வைத்திருக்கிறார்களோ, அல்லது கள்ளத்தனமாக யாராவது தங்கியிருக்கிறார்களோ என்று நினைத்தேன். பசி நேரத்தில் பாவம் என்று தோன்றியது. ஒரு பீங்கான் தட்டில் சோறும் நிறைய கோழிக்கறியும் வைத்து அந்த அறை கதவின் அருகில் வைத்தேன். கதவை தட்டினேன். திறக்கவில்லை. "அண்ணே, சாப்பாடு வெளியில வச்சிருக்க, எடுத்துக்கொள்ளுங்கோ" என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்துவிட்டேன். சிறிது நேரம் கழித்து எட்டி பார்த்தேன். தட்டு காலியாக இருந்தது. எலும்புகள் கூட மிச்சமில்லை. அவ்வளவு சுத்தமாக வழித்துச் சாப்பிட்டிருந்தார்கள். தட்டுக்கு அடியில் இன்னொரு துண்டு சீட்டு இருந்தது. "நன்றி தம்பி, அம்மா ஞாபகம் வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா?" எனக்கு சிரிப்பு வந்தது. பாவம், நல்ல பசி போல. மீண்டும் ஒரு தட்டு நிறைய கறி வைத்துக் கொடுத்தேன். அதுவும் காலியானது. அன்றிரவு எனக்கு ஒரு வித்தியாசமான திருப்தி. யாரோ ஒரு பசியோடு இருந்தவனுக்கு உணவளித்த சந்தோஷம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இதே கதைதான். இம்முறை நான் கோழி பொரியல் செய்தேன். அதேபோல வாசனை வந்ததும் கதவுக்கு கீழே சீட்டு வந்தது. "தம்பி, இன்றைக்கு பொரியலா? வாசனைக்கு என்னால இருக்க முடியல, ப்ளீஸ்." இம்முறையும் சாப்பாடு கொடுத்தேன். இது வழமையானது. இப்படியே 1 மாதம் ஓடியது. நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை. கடிதங்கள் மூலம்தான் பேசிக்கொண்டோம். அவன் பெயர் சிவா என்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்தவன் என்றும் படித்துக் கொண்டிருப்பதாகவும் கடிதத்தில் சொல்லியிருந்தான். அவனுக்கு கோழிக்கறி என்றால் கொள்ளை பிரியம் என்றும் சில காரணங்களால் அவனால் சமைக்க முடியாது என்றும் எழுதியிருந்தான். பாவம், காசு கஷ்டம் போல என்று நினைத்துக் கொண்டேன். ஒரு நாள் மாலை வீட்டு ஓனர் பெர்னாண்டோ அங்கிள் வாடகை வாங்க வந்திருந்தார். நான் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். "அங்கிள், அந்த ரூம் நம்பர் 3 இருக்கிற பையன் பாவம், வெளியிலேயே வாரதில்ல. ஆனா நல்லா சாப்பிடுறார். போன மாசம் முழுக்க நான் தான் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சிக்கன் கறி கொடுத்தேன்." இதைச் சொன்னதும் பெர்னாண்டோ அங்கிளின் முகம் பேய் அறைந்தது போல் வெளுத்துவிட்டது. கையிலிருந்த புத்தகத்தை கீழே போட்டுவிட்டார். "ரகு, என்னப்பா விளையாடுறியா? அந்த ரூம் பூட்டி 6 மாசம் ஆகுது. தெரப்ப எண்ணட்டதானே இருக்கு" என்றார் குரல் நடுங்க. "இல்ல அங்கிள், நான் பொய் சொல்லல. சிவான்னு ஒரு பையன், மட்டக்களப்பு, உள்ள இருந்து கடிதமெல்லாம் போட்டாரே" என்று சொல்லி நான் சேர்த்து வைத்திருந்த அந்த கடதாசிகளை எடுத்துக் காட்டினேன். அந்த கடதாசிகளை பார்த்துவிட்டு கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து விட்டார். "தம்பி, சிவா இறந்து 6 மாசம் ஆச்சு." எனக்கு தலை சுற்றியது. "என்ன அங்கிள் சொல்றீங்க?" ரகு, சிவா நல்ல பையன். இஞ்சதான் தங்கியிருந்து படிச்சான். அவனுக்கு கோழிக்கறினா உயிரு. ஆனா விதி பாரு, அவனுக்கு கடுமையான ஒரு வருத்தம் வந்து படுத்துட்டான். டாக்டர் எண்ணெய், இறைச்சி, கோழி ஒண்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பத்திய சாப்பாடு மட்டும்தான். ஒரு நாள் பக்கத்து வீட்ல கோழிக்கறி சமைச்சிருக்காங்க. அந்த வாசனை தாங்காம அவன் என்கிட்ட அழுது கேட்டான்.
அங்கிள், கொஞ்சம் சிக்கன் வாங்கித்தாங்கன்னு. நான் தான், இப்ப சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து தம்பி, குணமானதும் நானே வாங்கி தாரேன்னு கண்டிச்சிட்ட. அன்றைக்கு ராத்திரி அவன் அந்த ஆசையிலேயே செத்துப் போயிட்டான் தம்பி. சாகரப்போ கூட அவன் தலகாணிக்கு அடியில கோழிக்கறி சமைக்கிற குறிப்பு புத்தகம் உண்டு இருந்துச்சு. அங்கிள் சொல்லி முடித்ததும் எனக்கு கை கால் எல்லாம் நடுங்கியது. நான் அவசரமாக ஓடிச் சென்று அந்த அறைக்கதவை உடைக்காத குறையாகத் தள்ளினேன். பழைய பூட்டு என்பதால் உடைந்தது. அறைக்கதவு திறந்ததும் ஒரு குகைக்குள் நுழைந்தது போல் புழுதி வாசனை அடித்தது. அறை முழுவதும் ஒட்டடை. கட்டிலில் மெத்தை கூட இல்லை. ஆனால் அந்த அறையின் மூலையில் நான் கடைசியாக சாப்பாடு கொடுத்த அதே பீங்கான் தட்டு இருந்தது. அது கழுவியது போல சுத்தமாக இருந்தது. அதன் அருகில் ஒரு காய்ந்து போன கோழி எலும்புத் துண்டும் அதற்கு அருகில் ஒரு பென்சிலும் இருந்தது. நான் நடுங்கும் கைகளுடன் அருகில் சென்றேன். அங்கே தரையில் பென்சிலால் கிறுக்கியது போல ஒரு வாக்கியம் இருந்தது. கடைசி ஆசையை நிறைவேற்றியதுக்கு நன்றி தம்பி. ஆனா அடுத்த முறை உப்பில் கொஞ்சம் கவனம். அண்டைக்கு கொஞ்சம் உப்பு கூடிப்போச்சு. எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அன்றிலிருந்து நான் சமைக்கும் போதெல்லாம் உப்பு போடுவதற்கு முன் எனக்கு திக்கென்று இருக்கும். ஜன்னலை திறந்து வைப்பேன். காற்றுடன் சேர்ந்து ஒரு மெல்லிய கோழிக்கறி வாசனை அறைக்குள் வந்து போகும். சிவா இன்னும் பசியோடுதான் இருக்கிறானோ என்னவோ?